அனைவருக்கும் வணக்கம். போஸ்ட் மார்க்கெட் ரிப்போர்ட் பார்க்கலாம். காலையில் ப்ரீ மார்க்கெட் அனலைஸில் எந்த ஸ்ட்ரைக் எந்த விலைக்கு எபோ சஸ்டெயினா மார்க்கெட் என்ன டைரக்ஷன் இருக்கும், பிலோ சஸ்டெயினா மார்க்கெட் என்ன டைரக்ஷன் இருக்கும் சொல்லியிருந்தோம். அது என்ன நடந்திருக்கா அப்படிங்கிறத இதில் விரிவாக பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் 25,200 கால் புட்டு 152 ருபீஸ் பிலோ கீழே இருந்தால் நிஃப்டி ஏறும் தான் சொல்கிறோம். நம்ம இதை வாங்குங்க வீங்கன்னு சொல்லலை. அது அதற்கு எபோ இருந்தால் நிஃப்டி இறங்கும் அப்படின்னு சொல்லியிருக்கோம். அதே போல் அந்த சைடு ஒரு விலை போயிடுச்சுன்னா அங்கேருந்து எதர் டவுன் ஆகணும் ஆர் அப் ஆகும். அதே கீழே வந்தாலும் ஒரு விலை போயிருந்துச்சுன்னா எதர் அப் ஆகணும் ஆர் டவுன் ஆகும். அதுக்கு அது சட்டன் ரூல். எல்லாமே மேக்ஸ். நாம் ஒரு ப்ரைஸ் ஆக்ஷனோ ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்டோ எதையுமே பார்க்கறது கிடையாது. நியூஸோ எந்த நியூஸ் ஏறுது என்னன்னு தெரியாது. நம்ம பொசிஷனல் வீக்லி அனலைஸில் வீக்லி இது போட்டிருக்கோம், போய் பாருங்கள், செக் பண்ணி பாருங்கள். மந்த்லி போட்டிருக்கோம், இயர்லி லெவல்ஸ் எல்லாமே போட்டிருக்கோம். அந்த மேக்ஸுக்கு அந்த வேல்யூ வரும்போது நியூஸ் ஏதோ ஒன்று அது மேட்ச் ஆகிக்கும், அது கேட்டார் போல். அதனால தான் நம்ம எந்த ஒரு இதையும் நீங்கள் நம்பாதீங்க, மேக்ஸ் சார்ந்து படிங்க, தெரிஞ்சுக்கிட்டு ட்ரேட் பண்ணுங்க. யூடியூப்ல யாரோ கொடுக்குறாங்க, யூடியூப்னு இல்லை, எந்த ஒரு சோசியல் மீடியாஸ்லையும் இன்ஸ்டா ஃபேஸ்புக் எதில் கொடுத்தாலும் நீங்கள் அது முழுமையாக தெரிந்து கொண்டு ட்ரேட் பண்ணுங்க. ஏன்னா யார் கொடுக்குறது நம்ம கூட, இன்க்ளூடிங் மீ, நான் கொடுக்குறதையும் தான் நீங்கள் நம்பாதீங்கன்னு சொல்கிறேன். நீங்கள் முழுமையாக படித்து தெரிஞ்சிருந்தா தான் ஒரு பங்கு சந்தையில் ட்ரேட் பண்ணணும். இல்லையா பங்கு சந்தையில் ட்ரேட் பண்ணக்கூடாது, இருக்கவே கூடாது. இன்னொருத்தர் டிப்ஸ் கொடுப்பாரு, இது அதெல்லாம் அக்செப்ட் பண்ணவே கூடாது. 1000 கொடுக்கலாம், கொடுத்தாலும் நீங்கள் உங்களுக்கு தெரிஞ்சிருந்தாலும் அதை எடுத்து செய்யணும், இல்லையா தவிர்த்துடணும். அப்போ இதனுடைய நோக்கம் என்னன்னா, நீங்க சிந்திப்பதற்காக மட்டும். அப்போ பங்கு சந்தைங்கிறது மேக்ஸ் அடிப்படையில் இயங்குது அப்படிங்கிறது அதை தேடி நீங்க பிராக்டிஸ் பண்ண ஆரம்பிப்பீங்க. அந்த நோக்கத்துக்காக தான் இந்த வீடியோ போட போகுது. அடுத்து ஸ்மார்ட் டிசைடர் ப்ரோவில் பார்த்துடலாம். ஸ்மார்ட் டிசைடர் ப்ரோ ஒன்று புரிந்துக்கோங்க. இதில் நம்மளுடைய மேக்ஸ், நம்ம கிளாஸ் ஸ்டூடெண்ட்டுடைய மேக்ஸ் எல்லா வேல்யூ இதுலேயே வந்துடும். ஓகேங்களா? இதுலேயே ஆல் வேல்யூஸ் எல்லாமே வந்துடும். ஓகேங்களா? எங்கே போனால் ரிவர்சல் ஆகும், என்ன நம்ம மேக்ஸ் படித்த எல்லாமே இந்த இதில் வந்துடும். நான் அதை இந்த பப்ளிக் இதில் காமிக்க முடியாது, ஷோ பண்ண முடியாது. அதனால் நம்ம ஸ்மார்ட் டிசைடரை மட்டும் காமிக்கிறோம். இந்த ஸ்மார்ட் டிசைடரும் நம்ம ஸ்டூடெண்ட்டுக்கு மட்டும்தான் நம்ம கொடுக்குறோம் சப்ஸ்கிரிப்ஷன் பேஸில், நம்ம பப்ளிக்கு கொடுக்குறதில்ல. ஏன்னா இதையும் நம்ம மேக்ஸ் கூட வச்சு தான் பண்ணணும். மேக்ஸ் என்ன சொல்லுதோ அதுதான் உண்மை. நான் எப்பவுமே ஸ்டூடெண்ட்டுக்கு சொல்லுவேன், நானே சொன்னாலும் மார்க்கெட் ஏறும் இறங்குன்னு சொன்னாலும் நம்பாதீங்க, நம்ம மேக்ஸ் என்ன சொல்லுது அதை நம்புங்க அப்படின்னு. இப்போ ஸ்மார்ட் டிசைடர் ப்ரோ அதுக்கான ரூல், அதுக்கான வீடியோஸ்லாம் தனியாக இருக்குது. அதை அதனுடைய ரூல் படி பார்க்கணும். பாருங்கள், காலையிலேருந்து இந்த ஸ்ட்ரைக்கு 2 கால் போட்டு வச்சுருக்கேன், ஏறி இருக்கு, எந்த சிக்னலுமே வரல, இங்கே மட்டும்தான் கன்சல்டேஷன். அதே பாருங்கள், புட்டில் ஒரு செல் சிக்னல் வந்திருக்கு, அது கன்ஃபார்ம் பண்ணி அதுக்கான இதுவும் கொடுத்துருச்சு. எகைன் பாருங்கள், புட்டில் தான் பை சிக்னல் வந்திருக்கு, அதை கன்ஃபார்ம் பண்ணுறாங்க, எகைன் பறந்துட்டாங்க. அப்போ இந்த இடத்துல எல்லாம் மேக்ஸ் வேல்யூ இருந்தால் தான் நம்ம ட்ரேட் பண்ணுவோம். இது கொடுத்தாங்கன்றதுக்காக போய் ட்ரேட் பண்ணுவோம். இப்போ ஸ்மார்ட் டிசைடருக்காக வெயிட் பண்ணி அதனுடைய என்ட்ரி எங்கே கிடைக்குது, அங்கே நம்மளுடைய மேக்ஸ் வேல்யூ மேட்ச் ஆகும் பொழுது அந்த என்ட்ரி கண்ணை முடிச்சு எடுக்கலாம். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.